முத்துராஜவெல எரிபொருள் விநியோக குழாய் கட்டமைப்பில் சேதம் ஏற்பட்டுள்ளதால் அதன் ஊடான எரிபொருள் விநியோகம் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருளை கடல் மார்க்கமாக விநியோகிக்கும் குழாய் கட்டமைப்பிலேயே சேதம் ஏற்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. எரிபொருள் விநியோகம் இன்று அதிகாலை 4 மணியளவில் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமித்துவ பணிப்பாளர் சுசந்த டி சில்வா நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். இதன் பிரகாரம் எரிபொருள் விநியோக குழாயில் சேதம் ஏற்பட்டுள்ள பகுதி சுழியோடிகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். எரிபொருள் விநியோகம் இடைநிறுத்தப்பட்டுள்ள போதிலும் சந்தையில் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட மாட்டாது என்றும் சுசந்த டி சில்வா சுட்டிக்காட்டியுள்ளார். தூய்மை மிக்க நாளையை நோக்கிய தேசிய சபையின் நாடு பின்பற்ற வேண்டிய வழி என்ற கொள்கை பிரகடனத்தை அடிப்படையாக கொண்டு முன்னெடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் நேற்று கலந்துரையாடப்பட்டது. இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி, சமசமாஜ கட்சி, ஜனநாயக இடதுசாரி முன்னணி, இலங்கை மக்கள் கட்சி, ஜாதிக ஹெலோருமே உள்ளிட்ட கட்சிகள் இதில் கலந்து கொண்டிருந்தன. රට තුළ යහ පාලනයේ ප්‍රශ්න තියෙනවා. ඒ වගේම අපේ ප්‍රජාතන්ත්‍රවාදයේ ශක්තිමත් කිරීම. நாட்டிற்குள் நல்லாட்சி தொடர்பில் பிரச்சனை ஒன்று உள்ளது. அதனுடன் எமது ஜனநாயகத்தை பலப்படுத்த வேண்டிய தேவையும் உள்ளது. நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையில் பல குறைபாடுகள் காணப்படுகின்றன. சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய அதிகாரிகள் உள்ளனர். அதனூடாக ஏகாபத்திய ஆட்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் உள்ளன. இதனை நீக்க வேண்டிய தேவையுள்ளதாக நாம் அனைவரும் ஏற்றுக்கொண்டுள்ளோம். முழுதாக நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை நீக்குவது அல்லது அதில் திருத்தத்தை மேற்கொள்வது தொடர்பிலேயே எம்மிடையே கருத்து வேறுபாடு காணப்படுகின்றது. හරහද කියන එක සම්බන්ධව තමයි අපි අතර යම් මතභේද තියෙන්නේ වෙනසක්